வாங்க இன்னைக்கு மெதுவடை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாமா. அதுக்கு ஒரு 1/4 கிலோ உளுந்தை நனைச்சி ஒரு 2 ஹவர்ஸ் நனைச்சி வச்சுருங்க. அதுக்கப்புறம் அதை ஒரு நல்ல தண்ணி வடிகட்டி எடுத்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா அரைச்சிக்கோங்க. அதை 2 ஸ்பூன் தான் தண்ணி விடணும். ஒரு ட்ரிப்பு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு 2 ஸ்பூன் தண்ணி விட்டு இந்த அளவுக்கு இந்த மாதிரி பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 6 ஸ்பூன் தண்ணி தான் விடணும் மொத்தமாகவே. அதுக்கப்புறம் ஒரு 3 பச்சை மிளகா இந்த மாதிரி நறுக்கிக்கோங்க. அப்புறம் இஞ்சி, கருவேப்பிலை, உப்பு இதெல்லாம் போட்டு அந்த மாவை பெருங்காயமும் போட்டுக்கோங்க. அந்த மாவை நல்லா அடித்து கலக்கணுங்க. கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு ஒரு பாண்ட்லி போட்டு அதில் கடலெண்ணெய் விட்டு நல்லா எண்ணெய் சூடாக வைங்க. சூடான பிறகு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் கையை நனைச்சின்ட்டு அதுக்கப்புறம் இந்த மாவை எடுத்து வடை தட்டி அப்புறம் நடுவில் ஒரு ஹோல் போட்டு அதுக்கப்புறம் அந்த எண்ணெயில் பொரித்து எடுத்திங்கன்னா சூப்பரான மெதுவடை ரெடி. முறுமுறுன்னு சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் அதுக்கு சாம்பாரோ இல்லை வேர்க்கடலை சட்னியோ இல்லை தேங்காய் சட்னியோ ஏதோ ஒன்று வச்சு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்குங்க. வாங்க சாப்பிட்லாங்க. மொறுன்னு இருக்குது பாருங்கள், அருமையாக சூப்பராக இருக்கும் பாருங்கள். அருமையான வடை ரெடி. வாங்க சாப்பிட்லாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள், இதே மாதிரி நல்லா இருக்கும்.